தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாவேலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவனும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். Somebody say amen. ஆமென் சொல்லுவோமே. You know what? I just love this word called restoration. எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுதல் என்ற வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. Restoration. திரும்ப பெற்றுக் You know, this கொள்ளுதல். Bible is a book of restoration. வேதாகமம் திருப்பிக் கொள்ளுகிறதை பற்றிய புத்தகமாகும். Cover to cover, Genesis through Revelation, it's all about restoration. ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் வரை முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரை எல்லாமே The enemy comes to rob it away from your life, but the Lord comes to restore it back into your life. சத்துரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் களவாடி கொண்டு போக வருகிறான். தேவனோ எல்லாவற்றையும் உங்களுக்கு மீட்டு கொடுக்க வருகிறார். And the robber comes for nothing else but to rob, but the Lord comes to restore. திருடனோ திருடுவதற்கு தவிர வேறொன்றுக்கும் வரமாட்டான். ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறதற்கு வருகிறார். The enemy always comes to rob. சத்துரு எப்பொழுதுமே சூறையாட தான் வருவான். He comes to rob the joy. உங்களுடைய மகிழ்ச்சியை கொள்ளையிட வருவான். He comes to rob happiness. உங்கள் சந்தோஷத்தை திருட வருவான். He comes to rob the prosperity in your life. வளத்தை செழிப்பை சூறையாட He வருகிறான். wants to rob your prayer life. உங்கள் ஜெப வாழ்க்கையை திருடிக் கொள்ள வருகிறான். But tonight God is telling, ஆனால் இன்றிரவு கர்த்தர் சொல்கிறார், whatever is that the enemy has robbed from your life, I'm going to restore it right now. சத்துரு உங்கள் வாழ்க்கையில் எவைகளை திருடி இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு திரும்ப தருவேன். Yes, receive it into your life. If you are here tonight having lost something in your life, ஏதோ ஒன்றை இழந்தவர்களாய் இன்று நீங்கள் இங்கே வந்திருந்தால் be happy over what you have lost. இழந்ததை நினைத்து சந்தோஷப்படுங்கள். Because the enemy robs it away according to his capacity, but the Lord restores it according to his endless capacity. திராணியின்படி எல்லாவற்றையும் திருடிக் கொண்டு போகிறான். ஆனால் கர்த்தரோ முடிவில்லாத தம்முடைய மகா ஆற்றலின் வலிமையின்படி எல்லாவற்றையும் திரும்ப மீட்டுக் கொடுக்கிறார். சத்துரு தன்னுடைய திராணிக்கு தக்கதாக திருடுகிறான். ஆனால் என் தேவன் திரும்ப தரும் பொழுது அவர் தம்முடைய திராணிக்கு தக்கதாக திரும்ப தருகிறார். ஹalleluya. Now David and his people, இப்பொழுது தாவீதும் அவனுடைய மனுஷரும் they went to another city to fight a battle. அவர்கள் யுத்தம் பண்ண வேறொரு பட்டணத்துக்கு எதிராக போய் இருக்கிறார்கள். When they fought the battle and they were returning back to the city, யுத்தம் பண்ணி தங்கள் பட்டணத்துக்கு திரும்பி வரும்போது they saw that their city was plundered. தங்கள் பட்டணம் சூறையாடப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். David and his men, they sat and they wept over what they have lost. தாவீதும் அவனுடைய மனுஷரும் உட்கார்ந்து கொண்டு தாங்கள் பறிகொடுத்ததை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள். But let me tell you,
நான் உங்களுக்கு சொல்லட்டும், if you are here tonight having lost peace in your life, வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்தவர்களாய் இன்றிரவு நீங்கள் இங்கே having lost வந்திருந்தால், anything in your life, எதையாகிலும் இழந்தவர்களாய் வந்திருப்பீர்களானால் கலிகூருங்கள். because ஏனென்றால் if you haven't lost what you have lost in your life, நீங்கள் உங்கள் வாழ்க்கை இழந்ததை இழக்காமல் இருந்திருந்தால், you are not going to receive this double portion that the Lord is going to release into your life. உங்கள் வாழ்க்கைக்குள் திரும்ப கொடுக்க போகிற இரட்டிப்பான பங்கை பெற்றுக்கொள்ள நீங்க முடியாது. இழக்காம இருந்திருந்தீங்கன்னா அந்த கொஞ்சத்தை தான் வச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க இழந்ததுக்காக சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் சத்துருவுக்கு தோல்வியை உடுத்து வைக்கும்படிக்கு நீ இழந்தவற்றை இரட்டிப்பாக நான் உனக்கு திரும்ப தர போகிறேன். ஆமென். இரட்டிப்பாக உனக்கு திரும்ப தர போகிறேன். Yes, Lord. Now David went to the Lord and he was asking God. இப்பொழுதும் தாவீது கர்த்தரிடத்தில் போய், தேவனே, do I go back and fight my enemy? நான் என் சத்துருவை பின்தொடர்ந்து போய் அவனோடு யுத்தம் பண்ண வேண்டுமா? தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே திருடிட்டு போறாங்க, நான் திரும்ப போட்டுமான்னு. ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப ஓடு, இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறாய். ஆமென். Hallelujah. ஹalleluya. God is telling, I want to restore it all back into your life. தேவன் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கைக்குள் இழந்த எல்லாவற்றையும் நான் திரும்ப உன்னுடைய கொடுக்க போகிறேன். குடும்பத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தர விரும்புகிறார். God wants to restore it all back into your business, தேவன் உங்கள் தொழில் வியாபாரத்துக்குள் எல்லாவற்றையும் திரும்ப but கொடுக்க not the way you விரும்புகிறார். have lost it, ஆயினும் நீங்கள் இழந்த விதமாய் அல்ல, but more than what you have lost is on your way. நீங்கள் இழந்ததை பார்க்கிலும் அதிகமாய் உங்கள் வழியிலே வந்து Hallelujah. கொண்டிருக்கிறது. ஹalleluya. Hallelujah. ஹalleluya.